அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானின் பாதையில் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான உறவுகளே, இன்று நாம் பேசப் போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நமது இதயத்தை தூய்மையாக்குவது பற்றி. ஏன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "உடலில் ஒரு சதைத்துண்டு உள்ளது. அது நல்லதாக இருந்தால், முழு உடலும் நல்லதாகவே இருக்கும். அது கெட்டுப் போனால், முழு உடலும் கெட்டுப் போகும். அறிந்து கொள்ளுங்கள், அது இதயம்தான்." இதயம் சரியில்லைன்னா, நமது தொழுகை, நோன்பு, சதக்கா எல்லாமே வீணாக போய்விடும். ஆனால் இதயம் தூய்மையாக இருந்தால், நம்ம செய்யக்கூடிய சிறிய அமல் கூட அல்லாஹ்விடம் பெரியதாக ஏற்றுக்கொள்ளப்படும். இதயத்தில் பொதுவா என்னென்ன அழுக்குகள் இருக்குன்னு பார்ப்போம். இதயத்தில் சேரக்கூடிய அழுக்குகள்ல ஒன்று தான் ஷிர்க். அதாவது இணை வைப்பது. சிறு அளவு கூட நம்ம இதயத்துல இருந்தா, நிச்சயமாக சொர்க்கம் தடை நமக்கு. அடுத்ததாக பிறருக்காக செய்வது. மக்கள் பார்க்கட்டும் என்பதற்காக நல்ல விஷயங்கள் செய்து வருபவர்கள். அடுத்து பொறாமை. பிறர் நன்மையை பார்த்து, அவர்களின் வளர்ச்சியை பார்த்து மனதிற்குள் எரிச்சல் படுபவர்கள். அதுவும் இதயத்தில் சேர்ந்த ஒரு அழுக்கு. அடுத்தாக பெருமை. நான் உயர்ந்தவன் என்ற எண்ணம், பகை, வெறுப்பு சகோதரனிடம் மனதில் வைத்துக் கொள்வது. உலக ஆசை. அதிக பணம், பதவி, புகழ் என்று இதயம் பிணைந்து கொள்வது. இவை எல்லாம் இதயத்தின் கரும்புள்ளிகள். இவற்றால் உருவாகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், வெற்றி பெற்றவர் யார்? தன் ஆத்மாவை தூய்மைப்படுத்தியவன்தான். இதயத்தை எப்படி தூய்மையாக்குவது? இதயம் சுத்தம் செய்ய 5 முக்கிய வழிகள். தௌபா செய்வது. ஒவ்வொரு நாளும் இரவில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 100 முறை கூற வேண்டும். பாவம் செய்தால் உடனே தௌபா செய்ய வேண்டும். இதயத்தில் உள்ள கரும்புள்ளியை அது அழிக்கிறது. அதிகமாக திக்ரு செய்வது. லா இலாஹா இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக கூற வேண்டும். இது இதயத்தில் நூர் ஒளி ஏற்படுத்தும். குர்ஆன் ஓதுதல். அர்த்தத்துடன் ஓத வேண்டும். குர்ஆன் இதயத்தை சுத்தம் செய்யும் மருந்து. மக்களில் நல்ல நடத்தை, பொறாமை வரும்போது அல்லாஹு அவருக்கு அதிகம் கொடுக்கட்டும் என்று துஆ செய்ய வேண்டும். வெறுப்பு வரும்போது மன்னித்து விடுங்கள். இது இதயத்தை லேசாக்கும். இஸ்திக்ஃபார், துஆ தொழுகைக்கு பிறகு தூங்கும் முன், யா அல்லாஹ் என் இதயத்தை ஷிர்க்கிலிருந்தும், பொறாமையிலிருந்தும், பெருமையிலிருந்தும் தூய்மையாக்கு என்று கேட்டுவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆ செய்வார்கள். இதயங்களை திருப்புபவனே, என் இதயத்தை உன் மார்க்கத்தில் உறுதியாக்கு. கியாமத் நாளில் நம்மோடு வருவது ஒன்றுதான். அது தூய்மையான இதயம் மட்டும். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. நம்மிடம் இருக்கிற எல்லா விஷயமும் இந்த உலகத்தோட முடிந்துவிடும். பணம், பதவி, புகழ், வீடு, வாகனம் இது எல்லாம் நம் மரணம் வரைதான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், செல்வமும் பிள்ளைகளும் பயன் தராது. அல்லாஹ்விடம் தூய்மையான இதயத்துடன் வருபவனே வெற்றி பெறுவான். நாளை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் இன்று நமக்கு இருக்கிற வாய்ப்பு நாளை இருக்காமல் போயிரலாம். இன்று நம்முடன் பேசும் உறவுகள் நாளை நினைவாக கூட மாறலாம். நம் உறவுகளை மதிப்போம், மனிதர்களிடம் அன்பாக பழகுவோம், பொறாமை இல்லாமல் வாழ்வோம், பகையை மனதில் வைத்துக் கொள்ளாமல் மன்னிப்போம். ஏனென்றால் நம்மோடு மறுமையில் வந்து நிற்கப் போவது நல்ல அமல்தான். இந்த உலகம் தற்காலிகமாக தங்கும் இடம், மறுமைதான் நிரந்தரம். அதனால் என் அன்பு உறவுகளே, இன்று இருந்தபடியே அல்லாஹ்விடம் திரும்புவோம். நல்ல இதயத்துடன் வாழ்ந்து, மனிதர்களை திருப்திப்படுத்துவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்த நாம் செல்வோம். மறுமையில் வெற்றியை தேடுவதற்கு இன்றே நாம் ஆரம்பித்து விடுவோம். நல்ல அமல்களை செய்ய. இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், குர்ஆனின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.